தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐசிஐசிஐ வங்கியிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசிஐசிஐ வங்கி வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஐசிஐசி பேங்க்கோட அஃபிஷியல் கெரியர் பேஜில் தான் அப்ளை பண்ண போகிறோம். எடுத்த உடனே அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, இதில் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் கிராஜுவேட்டாக இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராஜுவேட்னா எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கிராஜுவேஷன் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஸ்ட்ரீம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன ஸ்ட்ரீம், பிசிஏவா, பிஎஸ்சியா, பிஏவான்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ, எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க, இயர் ஆஃப் பாசிங் எவ்வளோ, அடுத்து உங்களோட கரண்ட் பின்கோடு, அதாவது நீங்கள் எந்த ஊரில் தங்கியிருக்கீங்க அந்த ஊரோட பின்கோடு, அடுத்து ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் ரெஸ்யூம் வந்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ரெஸ்யூம் வந்து 5 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி டாக்குமெண்ட் அல்லது PDF ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்ளை அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை மட்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, மறக்காமல் நீங்கள் முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஐசிஐசிஐ பேங்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 27க்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த டிகிரியில் மினிமம் 55% மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ரெமுனரேஷன் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஸ்டைஃபன் தராங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,32,000 2,60,000 வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங். அப்போது ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இயர்லி சிடிசி வந்து 5 லட்சத்துலேருந்து 5.5 லட்சம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 50,000 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரியாக இருக்கும். லொக்கேஷனை பொறுத்து இந்த சேலரி மாறும்னு சொல்கிறாங்க. இப்போது இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் அடுத்து ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ரவுண்டையும் நீங்கள் கிளியர் பண்ணணும். அடுத்து இந்த ப்ரோக்ராமோட ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸ் வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கு ஐசிஐசி மணிபால் அகாடமி பெங்களூரில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மந்த் ஆஃப் இன்டர்ன்ஷிப் வந்து ஐசிஐசிஐ பேங்க் பிரான்ச்சில், ஏதாச்சும் ஒரு ஐசிஐசிஐ பேங்க் பிரான்ச்சில் உங்களுக்கு 2 மாதம் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். அடுத்து கடைசியாக ஒரு 6 மாதம் ஆன் ஜாப் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே ஐசிஐசிஐ பேங்க்கில் உங்களுக்கு ஆன் ஜாப் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் ஃபார் ரிலேஷன்ஷிப் அண்டு சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அவார்டுமே அவங்க கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு போஸ்ட் டிப்ளமோ மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக பிஓவாக போட்டுருவாங்க. டெப்புட்டி மேனேஜர் கேட்டகிரியில். டெப்புட்டி மேனேஜரில் உங்களை ஆப்ரேஷன்ஸ்லேயும் போடலாம், சேல்ஸ்லேயும் போடலாம், மார்க்கெட்டிங்லேயும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் ஒரு தடவை அந்த ரிஸ்க்கை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் 4 மந்த்ஸ் வந்து பெங்களூரில் இருப்பீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து 5,000 ரூபாய் கொடுப்பாங்க. அடுத்த டேர்ம் 2 2 மாதம் வந்து நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணுவீங்கல்ல ஐசிஐசிஐ பேங்க்கில், அப்போ உங்களுக்கு 22,000 24,000 சேலரி இருக்கும். அடுத்து கடைசியாக ஒரு 6 மாதம் ஐசிஐசிஐ பேங்க்கில் ஆன் ஜாப் ட்ரைனிங் போவாங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு 28,000 32,000 மந்த்லி ஸ்டைஃபண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,55,500 ரூபாய் இந்த ப்ரோக்ராம்க்கான ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் டாக்ஸஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம். ஸோ இந்த 2,55,000 நீங்கள் உடனே பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இஎம்ஐ ப்ராசஸில் கூட பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டேபும் கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட 20,000 இருக்கக்கூடிய சாம்சங் டேபும் இந்த ஃபீஸோடையே சேர்த்து உங்கள் கையில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஐசிஐ பேங்க்கோட கெரியர் ப்ரோக்ராமு. ஒருவேளை இந்த ப்ரோக்ராமில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம் சைடு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ஜாப் கஷ்டமாக இருக்கும். ஆப்ரேஷன்ஸ்லாம் போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு இதில் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.